இந்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகை தான் எவ்வளோன்னு ஒரே குழப்பமாக இருக்குங்க. யார் போனாலும் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. நேற்று முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம். இந்த பக்கம் இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம். அப்படியே திரும்பி விஜயை பார்த்தீங்கன்னா அங்கே திமுன்னு ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம். அப்போ இவங்கெல்லாம் என்ன வீட்டுக்குள்ளே இருக்காங்களா இல்லை பொழுதுன்னைக்கும் வெளியிலே சுற்றிட்டு இருக்காங்களாங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இவங்களுடைய அரசியல் ஆசை. வெயில்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேர்வைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே மொட்டை வெயிலில் நின்று தன்னுடைய தலைவனை பார்க்குற அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் திருவிழாங்கிறது ரொம்ப அமக்கலமாக நம்மை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதில் அண்மை காலமாக விஜய் குறித்து நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. என்னெல்லாம் பாசிட்டிவோ அதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னெல்லாம் நெகட்டிவோ அதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். முழுக்க நான் விஜய்க்கு ஜால்ரா அடிக்கலைங்கிற வருத்தம் விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது. இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் தான். புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அவரை தட்டி வளைச்சி நெளிச்சு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பத்திரிகையாளருடைய கடமைங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து அந்த குறைகளையும் சுட்டி காட்டிகிட்டு இருக்கேன். நேற்று விஜயினுடைய பிரச்சாரத்தில் ஒரு அருமையான மாற்றம் உள்ளபடியே நான் ரொம்ப ரசித்தேன். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஏன்னா விஜய் வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு, அந்த வேனை விட்டு நகர மாட்டேங்கிறாரு, அந்த ஒரு சின்ன இடுக்குள்ளே உட்காந்து கண்ணாடி வழியாக அப்படி கையை காமிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்லாம் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு புறம் இந்த சட்டங்கள் விஜய்க்கு மட்டுமே சரியான கிடுக்கிப்பிடியை போட்டுக்கிட்டு இருக்கு. நீ வெளியில் ஜன்னலை திறக்கக்கூடாது, கையை காட்டக்கூடாது, ஓப்பன் வேனில் ஏறி நின்று மக்களை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் அடுக்கடுக்கான கட்டுப்பாடுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மற்றவர்களுக்கு இருக்கான்னா இல்லை. ஏன் மற்றவர்களுக்கு இல்லைன்னா அங்கே வர்ற கூட்டமெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வருது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதலமைச்சரை பார்க்க வருது, எதிர்கட்சி தலைவரை பார்க்க வருது, எல்லாம் வந்த இடத்துல செவனேன்னு உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அது காசு கொடுத்து கூப்பிட்டு வர்ற கூட்டம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தன்னெழுச்சியோடு வர்ற கூட்டம் இருக்குல்ல, அது மட்டும்தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி குதித்து இப்படி விழும். போராடாமல்லாம் ஏதோ ஒரு விபத்து வந்துடுது. இப்போ நேற்று கூட பாருங்கள், ஒரு கணவன் மனைவி விழுந்துட்டாங்க கீழே. நல்ல வேலையாக அவங்க ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. பட் விஜய் வேனை விட்டு டப்புன்னு இறங்கிட்டார். அது உள்ளபடியே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் மக்களோட கொஞ்சம் இறங்கி வரணும் போகணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முதல்வர் போகும்போது அவரும் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாரு. இதெல்லாம் பாதுகாப்போடு நடக்கிற விஷயம். இப்போ விஜய்க்கெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக பாதுகாப்பு இல்லை. காவல்துறை கூட இருந்தால் கூட அவரை தள்ளி விட்டுட்டு மேலே ஏறி கொஞ்சம் சதையை கிள்ளிட்டு போயிடுவாங்க போட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அன்போடு இந்த மக்கள் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வேனை விட்டு இறங்குவதுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று தான். அது சரியான அணுகுமுறையும் கிடையாது தான். இப்போ நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் மக்களோட மக்களாக இருங்கன்னு. ஆனாலும் இந்த கூட்டத்தை நம்பி இறங்கவும் முடியாது. அதனால் இறங்கிட்டார். அவர் இறங்கி ஓடி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் பொழுது உள்ளபடியாக அவர் மீது அடடா எவ்வளோ பெரிய மாற்றம்யா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் இந்த தடைகளை மீறுங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மட்டுமே ஒரு தடை இங்கே விதிக்கப்படும் போது அதை மீறுவது தான் சரி. உங்கள் மீது எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்குறது தான் சரியாக இருக்கும்னு நான் சொன்னேன். அதைத்தான் நேற்று அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த திறந்த வேனில் அவர் மக்களை பார்த்து கையசைத்து வந்ததுங்கிறது மக்களுக்கும் ஒரு திருப்தியாக இருந்தது. அது ரோட் ஷோ உங்களுக்கு பர்மிஷனே கிடையாது. ரோட் ஷோ வைக்கிறதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? அதுவும் விமான நிலையத்திலிருந்து நீங்கள் திருச்சி போகிற வரைக்கும் ரோட் ஷோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. சட்டத்திட்டங்களை எல்லாருக்கும் சரிசமமாக பார்க்கணும். விஜய்க்கு மட்டுமே பார்ப்பது எப்படி சரின்னு எனக்கு தெரில. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டா, நேற்று அவர் பேசின விஷயங்களில் கூட கொஞ்சம் பாசிட்டிவாக தான் அவர் மூவ் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா, அன்றாட அரசியலை பேசுகிறாரு, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாரு, அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஜனநாயகனுக்கு வராரு. அதாவது இந்த படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரும் போராட்டத்தின் போது விஜய் குரல் கொடுக்கவே இல்லை. அன்னைக்கு அவர் பேசியிருந்தாருன்னா ஜனநாயகன் படத்தை முடக்க கூட்டு சதி பண்ணிட்டாங்கன்னு நேற்று பேசுகிறாரு. இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தால் ஒருவேளை அந்த படம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா இப்படி டேரிங்காக நம்மளை தாக்குறாரே அப்படின்னு கூட யாரெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கும். ஆனால் அப்போல்லாம் ஒரு வாயவே திறக்கலை. இப்போ பாருங்கள், அந்த படத்தை வாங்கிய நிறுவனங்கள் எல்லாமே வெளியேறிட்டாங்க, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த படத்தை அவர் ஃப்ரெஷ்ஷாக மீண்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற எண்ணமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும்
எலெக்ஷன் முடிந்து அந்த தேர்தல் ரிசல்ட் வருவதற்குள் ரெடி பண்ணிட்டா நல்லது. இல்லைன்னா இந்த படம் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெளியாகும்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர் ஆட்சியை பிடிப்பதற்கான சூழ்நிலைங்கிறது இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இங்கே வர்ற கூட்டமெல்லாம் ஏதோ ஒரு பிளானோட வருது. அந்த மொத்த கூட்டமுமே ஓட்டை போட்டால் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கலாமே தவிர ஆட்சியில் உட்கார வைக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இப்போவும் நமக்கு இருக்குது. யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வராங்கன்னு வைங்களேன், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், யார் வந்தாலும் ஜனநாயகன் படத்தை திரையிடுகிற திரையரங்கங்களுக்கு முதல்ல ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவாங்க. குறைந்தபட்சம் ஒரு கல் எடுத்து எரிஞ்சால் கூட பொதுமக்கள் உள்ளே வர மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பதட்டத்தை நிகழ்த்துவாங்க. அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா விஜயை எந்தெந்த விதத்திலெல்லாம் நசுக்க முடியுமோ அந்தந்த விதத்திலலாம் நசுக்குவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு விஜய்க்கு இருக்கும் பொழுது அவரை வந்து அப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்க. அப்போ எதுவுமே இல்லாமல் அவர் வந்து குறைந்தபட்சம் ஒரு 4-5 எம்எல்ஏக்களோட வராருன்னு வைங்களேன், இங்கே 2 பேருமே சேர்ந்து விளையாடுவாங்க. விஜயினுடைய வாழ்க்கையிலேயே பயங்கர விளையாட்டு நடக்கும். அப்போ இந்த ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு பிறகு உடனடியாக ரிலீஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜனநாயகனுக்காக இப்போவாவது ஒரு குரல் கொடுத்தாரு அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, இதற்கிடையில் TN 2026 அப்படின்னு ஒரு படம் ஒன்று வருது. அந்த படத்தினுடைய காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட விஜயை வந்து ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க, விஜயை வந்து பயங்கரமாக சட்டையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாம் அதை பார்க்குறோம். இப்படி வந்து இந்த படத்தை தேர்தல் நேரத்தில் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதை வந்து நம்ம சென்சாரை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. பாருங்கள், ஜனநாயகன் படத்தில் அரசியல் இருக்குது, பல காட்சிகள் வந்து அரசியல் தொடர்பான சம்பவங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்குங்கன்னு RC கமிட்டி தேர்தல் ஆணையத்திட்ட தள்ளி விட்டுச்சு. ஆனால் இந்த படமே அரசியல் படம். இந்த 2026 படமே அரசியல் படம். அதில் வந்து விஜயை கிண்டல் செய்வது மாதிரி பல காட்சிகள் இருக்குது. அப்போ இந்த படத்தை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற அதிகாரிகள் மீது நாம் சந்தேகப்படணுமா வேணாமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ அதிகாரிகள் வந்து நேர்மையான அதிகாரிகளாக இருந்து எந்த அரசு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், எங்களுக்கு இது கிளீனாக இருக்குது அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு படத்தை முழுக்க முழுக்க முடக்கிட்டு அதே படத்தின் ஹீரோவை இன்னொரு படத்தில் கிண்டல் செய்யும்போது அந்த படத்தை வெளியிட அனுமதிப்பதுங்கிறது என்ன மாதிரி அரசியல்னு நமக்கு புரியல. விஜயினுடைய ரசிகர்கள் இந்த படத்தை விஜயினுடைய பயோபிக் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த படம் அது என்னவா போகுது? விஜயை வந்து முழுக்க முழுக்க கிண்டல் பண்ணுறாங்களா, அல்லது விஜயினுடைய அந்த விரைவான வேகத்தை வந்து அவங்க ரசிக்கிறாங்களா பாராட்டுறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம படம் வந்த பிறகு தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு அரசியல் தொடர்பான படம் முழுக்க முழுக்க விஜயை மையமாக வச்சு ஒரு கேலி படமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தை எப்படி இந்த நேரத்தில் வெளியிட அனுமதிக்கிறாங்கங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த நேரத்தில் பேசணும்னு தோணுச்சு. அப்புறம் ஃபைனலாக விஜய்க்கு ஒரே ஒரு அட்வைஸு, இந்த திருச்சிக்கு அவர் வரும்பொழுது ரசிகர்கள் வந்து ஒரு இளநீரை அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து அதை வாங்கி பருகுகிறார். அது மட்டும்தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது உங்களை ஒழிச்சணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ இந்த முதலமைச்சர் நாற்காலிங்கிறது ஒன்று அதிமுக தலைவர்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா திமுக தலைவர்கிட்ட இருக்கணும். நடுவில் யாரும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் 2 பேருக்குமே இருக்குது. அப்போது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இளைஞராக நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்களை நேரடியாக வீழ்த்த முடியாதவர்கள் இது போன்ற ஒரு மறைமுக அன்பு காட்டி வீழ்த்துவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்த இளநீர் நல்ல வேளையாக உங்களுடைய ரசிகர்கள் தான் அவங்க வந்து அந்த இளநியை கொடுத்துட்டு சந்தோஷமாக பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எல்லாரையும் சந்தேகப்படுங்கிறது தான் இப்போ நாம் சொல்ல வர்றது. அவங்க உள்ளபடியே உங்கள் ரசிகர்களாக இருந்து அது உண்மையான இளநியாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் எதையாவது கலந்து கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். அதனால் இந்த பொதுமக்களிடம் வாங்கி உண்பதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான், அவ்வளோதான். மற்றபடி வந்து நேற்றைய உங்களுடைய பிரச்சாரம்ங்கிறது கொஞ்சம் மனதுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. இதை இன்னொரு 20 நாள் தொடர்ந்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சன்டேஜை உங்களுக்கு கொடுக்கும். அதை நோக்கி போங்க.